எது பேசினாலும் கொஞ்சம் காமன் சென்ஸ்ல பேசு. இது காமன் சென்ஸ் மட்டும் பத்தாது, அதுக்கு மேல ஒரு சென்ஸ் வேணும். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதில் உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், கேளு. நாதாரி, கேள்வி ஒன்றா இருந்தாலும் எப்படி பதில் வேற வேற இருக்கும். பண்ணாட உனக்கு பதில் தெரிலன்னு சொல்லு, நீ மந்துருவ. நீ மாற்றி மாற்றி பேசின்னு இருப்ப. கடவுள் ஒன்றுன்னா பதிலும் ஒன்றா தான் இருக்கணும். உனக்கு தெரிலன்னு சொல்லு. பரதேசி பையில எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்குன்னு கூப்பிட்றானா? டேய், நீ மகிழ்ச்சியாக தானே மற்ற ஏமாத்தின்னு இருக்க நாதாரி. சிவா என்ன பண்றீங்க? தீய தொட்டி எண்ணெய் அடிச்சுக்கிறேன் சார், அப்போதான் எனக்கு புத்தி வரும். டபுள் டக்க நாராயணா, பல்லே ஆலியா நீ. வியாபாரமே ஆவாத ஓட்ட தக்காளி எல்லாம் வியாபாரம் பண்ற. பண்ணு பண்ணு. கல்யாணம் பண்ணிக்க போற தாத்தாவா? மனசுக்குள்ள கேக்குதா? கேக்குதா? என்ன கேக்குதா? கேட்டுச்சா? பயிற்சி தனியா காசு வாங்கிட்டாயா? பயிற்சி தனியா ஆனந்த வாழ்வு அது இதுன்னு 5 தனியாக கோர்ஸ் வச்சு அதில் வர காசு பார்த்துட்டான். இதெல்லாம் போதாதுன்ட்டு ஏக்கர் கணக்கில் இடத்த வாங்கிட்டு புதுசாக ஒன்று சொல்லிட்டான் 40 நாள். அதான் பயிற்சி கற்றுறல, நான் பயிற்சி பண்ணுகிறேன்ல. எதுக்கு 40 நாள்? உள்ளுக்குள்ளே பயங்கர வைத்தறிச்சல். மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் பாருங்க. நாயை போலே பரியாசமாக உந்தான் தண்டுமேந்தி பார்தனிலே குரடிட்டு நடப்பான் பாரே. பாரப்பா சீடர்களை அழைப்பான் பாவி, பணம் பறிக்க உபதேசம் பகர்வோம் என்பான். ஆரப்பா பிரமநிலை காட்டாமற்றான், ஆகாச பொய்களையும் அவன்தான் சொல்வான். நேரப்பா சீடனுக்கு பாவமாச்சு, நிட்டை சொல்லும் குருக்களுக்கு தோடமாச்சு. வீரப்பா என்கிட்ட வந்தா குண்டலினின்னு ஒன்று இருக்குது. நம்ம உண்மையிலேயே தப்பு செஞ்சாலே யாராவது கேட்டால் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டோம். ஆனால் நம்ம செய்யாத தப்பை நம்ம செஞ்சோன்னு சொல்லிட்டு நம்மளே அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம பிரெயினை மேனிப்புலேட் பண்ண முடியும். ஒரு மனுஷனை கூட்டிகிட்டு வந்து 3 மணி நேரம் ஒரு ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட்டில் உட்கார வச்சு, நீ இதெல்லாம் பண்ணியிருக்க, நீ இந்த மாதிரி க்ரைம் பண்ணியிருக்க, தப்பு பண்ணியிருக்க, இந்த மாதிரி எதையாவது ஒன்று சொல்லி ஒரு 3 hours அவங்கள வந்து எக்ஸாமைன் பண்ணி பேசி கொஞ்சம் அப்படி இப்படின்னு எதனா பண்ணி அவங்க பிரெயினை ஒரு டைம் நம்ப வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க அதை ஸ்ட்ராங்காக நம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளே போயிட்டு நீ இந்த தப்பே பண்ணலை, எதுக்கு இப்படி அக்செப்ட் பண்ணுற அப்படின்னு கேட்டால் கூட அவங்க ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க, இல்லை நான் தான் அந்த தப்பை பண்ணியிருக்கேன், பண்ண எனக்கு தெரியாதா அப்படின்ற அளவுக்கு ஸ்ட்ராங்காக பேசுவாங்க. இதுக்கு பேர் தான் டார்க் சைக்காலஜி. நம்ம பிரெயினை எப்படி வேணாலும் மேனிப்புலேட் பண்ண முடியும். ஐயா நல்லா தான் பண்ணுறாரு, பேசினுக்கிறாரு, சொல்கிறாரு 40 நாளும் நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஏமாந்து இன்றைக்கும் ஒரு பேட்ச் ஆரம்பிக்க போகிறோம் 28ஆம் தேதி. இவங்களாம் ஏமாந்தவங்க லிஸ்ட்லேயே வச்சுங்க, தப்பு கிடையாது. ஏற்கனவே 4 பேர் ஏமாற்றிட்டேன், இப்போ இன்னும் 4 பேரை இப்படி நான் வாழ்நாள் முழுசுமே ஏமாற்றிங்களாங்கிறேன். நான் கடவுள் சொன்னேன்னு ஏமாற்றினுக்கிறேன். மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் பாருங்க. கம்பெனிஸ் இத பத்தி பேசவே பயப்படுறாங்க. ஏன்னா அப்படி நீங்க டார்க் சைக்காலஜி கத்துக்கிட்டீங்கன்னா அப்ப இவர்களுடைய பொழப்பு நின்றுடும். ஏன்னா அதன் பிறகு அவங்களால உங்களை மேனிப்புலேட் பண்ண முடியாம போகும். ஈவன் உங்களோட அக்கம் பக்கம் இருக்கிற ஆட்களோட உண்மையான நிறமோ உங்களுக்கு தெரிய வந்து 8 மாசம் பாஸ் இல்லை. நான் 8 மாசத்துல பாஸ். அவர் 12 வருஷம்ன்றாருல, வரவே வராதுன்றாரு. அடுத்த பிரிவு வர சொல்றாரு. எனக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு, பட்டையாவில் 2 பிரிவு எடுக்கண்டா ஒன்றும் நின்ட்டாரு. டென்ஷன் ஆயிட்டான். செயல்கள் அப்படி இங்கே இருந்துனே கூட இருந்துனே கொழி போச்சா என்ன ஆகும்? இப்படி பேசி இப்படி தான் கூட்டமாயிடுச்சு. 40 நாள் எதற்கு அப்படின்னு கேட்டேன். எல்லாரும் ஃபியர் மாங்கரிங், மக்களிடையே பயத்தை பரப்பி அவங்களோட வேலையை செஞ்சுக்கிறது. இது ஒரு காமனான சைக்காலஜிக்கல் ட்ரிக். இது ஹிட்லர் டைம்ல இருந்து உபயோகிக்கப்படுது. எப்படி அவர் மீடியா அண்ட் ப்ரொபகண்டாவை யூஸ் பண்ணி ஜூஸை ஜெர்மனியோட மிகப்பெரிய எதிரியா மாத்தினாரோ அண்ட் மக்களிடையே ஜூஸ்க்கான ஒரு பயத்தை உருவாக்கிட்டாரு. அப்புறம் மக்களையும் அவருடைய கட்டுப்பாடுல எடுத்துட்டு வந்துட்டாரு. பிறகு அவர் என்னென்னலாம் சொன்னாரோ மக்கள் அதை ஒத்துக்கிட்டாங்க. இந்த விஷயம் இன்னைக்கும் ரொம்பவே காமன் தான். பாலிட்டிஷியன்ஸ் இதை யூஸ் பண்றாங்க அண்ட் பெரிய பெரிய கம்பெனிஸ் எதிரா ஒரு விஷயத்தை குறித்து பயத்தை உருவாக்கி உங்களுக்கு அவங்களோட ப்ராடக்ட்ஸை விற்க முயற்சி பண்றாங்க. போய் ஞானமே அஞ்சிட்டான். அங்கதான் சூன்யமே அவனுக்கு. அப்பதான் டர்னிங் பாயிண்டே.
ஓ எவ்வளோ நாள்? 8 months பார்த்துட்டேன். ஆமாம் பார்த்துட்டேன். அப்போ அவர் சொல்கிறது, அவரை போய் இது மாதிரி கேட்க முடியுமா? நான் பார்த்துட்டேன், ஒன்றும் கேட்க முடியல, அவரை போய் கேட்கலாம் பார்க்கலாம். அவர் ஞானம் மஞ்சிட்டேன் பார்த்துட்டேன்றாரு, அவர் மட்டும் சொல்லிடுவாரா? 40 நாள் இல்லை ஞானம் மஞ்சிட்டேன்னு சொன்னாரா உன்னை? அவர் யாரோ ஒருத்தர் மட்டும் தான் ஞானம் மஞ்சன்னுக்கிறார், எல்லாரையும் சொல்கிறாரா? சொல்லல. மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் பாருங்க. இது என்ன மாதிரியான ஒரு மேனிபுலேஷன் ட்ரிக்னா, இங்க எதிர்க்க இருக்கிற நபர் உங்களோட மைண்ட்ல உங்களோட மெமரிஸ் கூடவே கேம் விளையாடி உங்களுக்குள்ள செல்ஃப் டவுட்டை உருவாக்குவாரு. அவர் எப்படி விரும்புறாரோ நீங்க இந்த சிச்சுவேஷனை எப்படி பாக்குறீங்க, எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு நீங்களும் எக்ஸாக்ட்லி அதே மாதிரி செய்ய ஆரம்பிப்பீங்க. இது பழகி திரும்ப என்ன ஆயிடு, செக்கு மாட்டிலேயே ஊந்து போய் சாக்கல்ல வந்து அந்த நாத்தத்தை பூசின்னு ஒன்று நீயே என்ன ஆயிடுவே, மறந்துடுவேன். தெளிவாக தான் அங்கே இருக்கும், வந்த பேர் மறந்துடுவேன். நான் எழுதிக்கோ, நோட்டு வச்சுக்கோ, திரும்ப படிக்கலாம் சொல்கிறேன். சும்மாலாம் கிடையாது. அப்படி நான் பண்ணு வேகமாக பேசிட்டு போயிடலாம். நான் பேசுறதுக்கு நான் சாட்சி. என்னை நீங்கள் பேசி கலந்துப்பீங்க. இப்படி இது இல்லை, இதோட மோசங்க. எனக்கு கூட சண்டைலாம் போட்டுக்கலாம். நீங்கள் ஒரு சினிமா பார்த்துட்டு வந்து அங்கே கதை கேட்டு இருந்தாங்க, அந்த சினிமா நல்லா இருக்குதுன்னு. மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் பாருங்க. நாயை போலே பரியாசமாக உந்தான் தண்டுமேந்தி பார்தனிலே குரடிட்டு நடப்பான் பாரே. பாரப்பா சீடர்களை அழைப்பான் பாவி, பணம் பறிக்க உபதேசம் பகர்வோம் என்பான். ஆரப்பா பிரமனிலை காட்டாமற்றான், ஆகாச பொய்களையும் அவன்தான் சொல்வான். நேரப்பா சீடனுக்கு பாவமாச்சு, நிட்டை சொல்லும் குருக்களுக்கு தோடமாச்சு. வீரப்பா என்கிட்ட வந்தா குண்டலினின்னு ஒன்று இருக்குது. பில்டப் தான் கொடுக்குறாரு, உன்னத்தையும் உடைக்க மாட்டேங்கிறாரு. என்கிட்ட வந்தா குண்டலினின்னு ஒன்று இருக்குது. நான் இருக்கிற ஊர்ல மாமியார் மருமக இவ்வளவு ஒத்துமையா இருக்கக்கூடாது, பிரிச்சே தீரணும். பிரிக்கிறேன். என்கிட்ட வந்தா குண்டலினின்னு ஒன்று இருக்குது. இது பாருங்க, நான் சமையல் செஞ்சு வீட்டு வேலை எல்லாம் முடிக்கிற வரைக்கும் வெளியில எங்கேயும் போக கூடாது. சரி. சமத்த ஒரு மூலையில குத்த வச்சு உட்கார்ந்துருக்கணும். நான் எப்ப கூப்பிடுறனோ அப்பதான் வரணும். சரி மாலா. என்கிட்ட வந்தா குண்டலினின்னு ஒன்று இருக்கு. என்கிட்ட வந்தா குண்டலினின்னு ஒன்று இருக்குது. சிசியர்களே, வெளியூர்ல இருந்து புதுசா 2-3 பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்ம பாதத்தை பத்தி தெரியாது, எடுத்து சொல்லுங்க. நம்ம தாதா ஒரு பாலத்து மேல காலை வச்சாரு, அந்த பாலமே இடிஞ்சு போச்சு. ஒரு தோட்டத்துக்கு போனாரு, இவர் கால்பட்ட இடத்துல இதுவரைக்கும் ஒரு புல்லு பூண்டு கூட முளைக்கல. திருச்சிக்கு போய் அகண்ட காவேரியில காலை வச்சாரு, அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் பிரச்சனை. அவ்வளவு ஏன், இவருடைய காலுக்கு அபிஷேகம் பண்ண பாலை குடிச்ச பாம்பே செத்து போச்சுன்னா இவருடைய காலோட மையமே நினைச்சு பாருங்க. இப்படி இவருடைய பாதம் பட்ட இடமெல்லாம் அழிஞ்சு போறதாலதான் பக்தர்கள் இவரை அன்போடவும் பண்போடவும் பாசத்தோடவும் லெக்கு தாதான்னு அழைக்கிறாங்க. லெக்கு தாதா, லெக்கு தாதா, லெக்கு தாதா. சரி, இப்போ யாராரு குடும்பம் அழிஞ்சு போகணும், யாராரு குடும்பம் நாசமா போகணும், யாராரு குடும்பம் நசிஞ்சு மண்ணோட மண்ணா போகணும்னு லெக்கு தாதா கிட்ட சொல்லுங்க. என்கிட்ட வந்தா குண்டலினின்னு ஒன்று இருக்குது. வெட்டுறான், வெட்டவா? ஆமாடா, முதல்ல ஒண்ணு வெட்டுறாங்க. மாலா எரிச்ச தாங்க முடியலடி, பேன 12ஆம் நம்பர்ல வை. தோழர்களே, இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல பாத்துக்கங்க. அதையும் மீறி எந்த டோலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பு இல்ல.